ஓம் சாந்தி. 28 செப்டம்பர் 2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: தந்தையின் ஆசீர்வாதம் எப்பொழுது கிடைத்து கொண்டே இருக்கும்? பாபா சொல்றாரு, தந்தையின் அன்பு மற்றும் மரியாதை வையுங்கள். தந்தையிடம் நமக்கு என்ன இருக்கணுமா? இருக்கா? தந்தையிடம் அன்பு மற்றும் மரியாதை வையுங்கள். யார் அன்பு வச்சுருக்காங்களோ, மரியாதை வைக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? பாபா சொல்கிறத அப்படியே கேட்பாங்க இல்லையா? அப்போது தான் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்காது. பாபா மீது அன்பு மற்றும் மரியாதை வையுங்கள். அப்பொழுது ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். நினைவு மற்றும் சேவையில் சமநிலை இருந்தால் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். இரண்டாவது கேள்வி: தந்தை உங்களை ரோஜா மலர் என்று சொல்ல காரணம் என்ன? தந்தை உங்களை ரோஜா மலர் என்று சொல்ல காரணம் என்ன? பாபா சொல்றாரு, தேவி தேவதா தர்மத்தை கூட எப்பொழுதும் ரோஜா மலர் போன்றவங்க தான். தேவி தேவதா தர்மத்தை கூட எப்போதுன்னா சொல்லலாம், எல்லாரையும் சொல்லிட முடியாது. தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க தான் எப்போதும் ரோஜா மலராக இருப்பாங்க. எப்படி ரோஜா ஆல் சீசன்லேயும் கிடைக்குது, எல்லா சீசன்லேயும் ரோஜா மலர் நமக்கு கிடைக்குது, அதுபோல் ஆல்ரவுண்ட் நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அனைத்து தர்மங்களிலும் உயர்ந்தலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். எனவே ரோஜா மலர் என்று பாபா கூறுகிறார். அதனால் தேவி தேவதா தர்மம் எப்படி இருக்குன்றார் பாபா? ரோஜா மலர் போன்றது. அந்த பாபா என்ன சொன்னார்? சத்தியுகத்தில் ரோஜா செடி இருக்குது அப்படின்னா தேவதைகள் ரோஜா போல் நல்லா அழகாகவும் இருக்கிறாங்க. ரோஜாலன்னா இருக்கும், அழகும் இருக்குது, கலரும் இருக்குது, அதே நேரத்தில் நறுமணமும் இருக்குது. அதுபோல் பாபா சொல்கிறார், உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கணுமா? ரொம்ப அழகாக இருக்கணும், ஜொலிக்கணும் இல்லையா? குணங்கள், கலரான குணங்கள், அனைத்து குணங்கள், அனைத்து சக்திகள் ப்ராக்டிக்கலில் வெளிப்படையாக தெரியணும். அதே நேரத்தில் நறுமணத்தை பரப்பிகிட்டே இருக்கணும். சேவை மூலமாக நீங்கள் எப்படி சேவை செய்கிறீங்க அதையும் தெரியணுன்றார் பாபா. அதனால் ஆல் சீசன்லேயும் ரோஜா கிடைக்கும். அதுபோல் ஆல்ரவுண்ட் நடிப்பு, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நடிக்கக்கூடியவங்க யார்? நீங்கள் தான். ஆகிய உயர்ந்தலையும் உயர்ந்தவங்க ரோஜா மலர். மூன்றாவது கேள்வி: தந்தைக்கு எந்த குழந்தைகளை பிடிக்கிறது? தந்தைக்கு எந்த குழந்தைகளை பிடிக்கிறது? எந்த அளவு தந்தைக்கு நல்ல சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறீர்களோ, எந்த அளவு தந்தைக்கு நல்ல சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறீர்களோ, கட்டளைப்படி நடக்கிறீர்களோ, நேர்மையாக இருக்கிறீர்களோ, அந்த குழந்தைகள் தான் தாய் தந்தைக்கு பிடித்தமானவர்கள். அந்த குழந்தைகள் தான் தாய் தந்தைக்கு பிடித்தமானவர்கள். நாலாவது கேள்வி: தந்தையின் கட்டளை என்ன? பாபா சொல்றார், என்னை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். என்னையும் மற்றும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். இதுதான் தந்தையின் கட்டளை ஆகும். பாபாவையும் நினைக்கணும், அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியும் நினைக்கணும். இதுதான் பாபாவுடைய ஆர்டர். அஞ்சாவது கேள்வி: யார் ராஜ்யத்திற்கு வருவார்கள்? யார் மலராக ஆகிறார்களோ அவர்கள்தான் ராஜ்யத்தில் வருவார்கள். யார் மூடிய மொட்டாக இருக்கிறார்களோ அவர்கள் பிரஜையில் வருவார்கள். ஆறாவது கேள்வி: மகாவீர் யார்? யார் ஒவ்வொரு கஷ்டங்களையும் சகஜமாக்கி மலையை கடுகாக மற்றும் பஞ்சாக ஆக்கிவிடுகிறார்களோ
அவர்கள்தான் மகாவீர் ஆவார்கள். fill in the blanks. ஃபஸ்ட்டு, டேஷில் சோம்பேறித்தனம் செய்யாதீர்கள். முயற்சியில் சோம்பேறித்தனம் செய்யாதீர்கள். முயற்சியில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, டேஷில் இருந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாவ கர்மத்திலிருந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மூன்றாவது, டேஷை வீணாக்காதீர்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். நான்காவது, அமிர்த வேளையில் யார் உறங்கினார்களோ, அமிர்த வேளையில் யார் தூங்குகிறார்களோ அவர்கள் டேஷ் இழந்தவர்கள் ஆவார்கள். அமிர்த வேளையில் யார் தூங்குகிறார்களோ அவர்கள் அனைத்து பிராப்தியையும் இழந்தவர்கள் ஆவார்கள். அஞ்சாவது, டேஷ் மற்றும் டேஷ் இருந்தால்தான் துரு நீங்கும். ஞானம் மற்றும் இன்னைக்கு சொன்னது பாபா, யோகா மற்றும் ஞானம் இருந்தால்தான், யோகா மற்றும் ஞானம் இருந்தால்தான் துரு நீங்கும். ஆறாவது, நடத்தியை டேஷ் ஆக்க வேண்டும். நடத்தியை சத்துவ பிரதானமாக ஆக்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.